My dear students, this is class 12 maths exercise 10.8ல question number 4 பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. engine of a motor boat moving at 10 meter per second. ஒரு மோட்டர் போட்டு 10 மீட்டர் per second ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதனோட ஸ்பீட் வந்து 10 மீட்டர் per second. ஓகேவா? இஸ் ஷட் அப், அதாவது போயிட்டு இருந்த போட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ இதனுடைய ஸ்பீட் குறைஞ்சிட்டே வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும் இல்லையா? ஸோ இங்கிருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கான இந்த ஸ்பீடு குறைஞ்சிட்டே வரும். அது பேர் தான் ரீட்ராடேஷன். ஓகே. ஸோ கிவன் தட் ரீட்ராடேஷன் அட் எனி சப்ஸ்குவெண்ட் டைம் ஆஃப்டர் செட்டிங் ஆஃப் த என்ஜின், அதாவது என்ஜின் ஆஃப் பண்ண பிறகு அந்த போட்டு இங்கே வரைக்கும் மூவ் ஆகுது, ஈக்குவல் டு தி வெலாசிட்டி அட் த டைம். ஓகேவா? Find the velocity after 2 seconds of switching of the engine. இதுதான் கொஷின். ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் a equal to dv by dt, அதாவது வெலாசிட்டியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். இது நம்ம ஜூனியர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்புறம் ரீட்ராடேஷன், அதாவது ரீட்ராடேஷன் என்னன்னா நெகட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவல் டு நெகட்டிவ் velocity v equal to minus dv by dt, அதாவது டிக்ரீசிங் ஸ்பீட் ரேட் தான் இங்கே இந்த வெலாசிட்டி. ஓகேவா? டிடியை இந்த சைடு கொண்டு வந்துட்டோன்னா விஏ அந்த சைடு கொண்டு போயிடலாம். அதாவது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் டிடி, அதாவது மைனஸோட சேர்த்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ டிவி பை வி. ஓகேவா? இப்போ நான் சைடு மாற்றி எழுதிக்கிறேன். டிவி பை வி ஈக்குவல் டு மைனஸ் டிடி. ரெண்டு சைடில் இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். மைனஸ் வெளியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணும்போது 1 பை வி டிவிக்கு ஒரு லாக் வி, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் டி ப்ளஸ் ஒரு லாக் சி. ஓகேவா? இப்போ இந்த லாக் சி நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ லாக் வி மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு மைனஸ் டி. இப்போது இந்த ரெண்டு லாகை ஒரு லாகை மாற்றும் போது லாக் வி பை சி, இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்தால் இந்த சி வந்து டிவிஷனுக்கு வந்துடும், ஈக்குவல் டு மைனஸ் டி. ஓகே, நோ லாக் ரிமூவ் பண்ணுன்னா ரெண்டும் ஈக்கு பவராக கொடுக்கணும். அப்போ இ பவர் லாக் வி பை சி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி. அப்போ இங்கே ஈக்கு லாக்கு கட் ஆகிடும். v by c equal to e power minus t. இப்போ c அந்த சைடு கொண்டு போயிட்டா v equal to c e power minus t. ஓகே, இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்மக்கிட்ட என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது? when moving boat, அதாவது ஸ்டாப் பண்ணுறச்ச இந்த பொசிஷனில் டைம் t equal to 0. கரெக்டாக? ஸோ டைம் t ஈக்குவல் டு 0ன்னும் போது போட்டோட ஸ்பீட் எவ்வளோ பாருங்கள், 10 மீட்டர் பர் செகண்ட். அதாவது v ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஈக்குவேஷன் 1க்குள்ளே நம்ம போடும்போது 10 ஈக்குவல் டு சி இ பவர் 0, அதாவது இ பவர் 0னோட வேல்யூ 1. அப்போ சி ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்குது. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 எடுத்து நான் 1க்குள்ளே போட போகிறேன். 2 in 1. அப்போ என்ன ஆகும்? v ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 10 இ பவர் மைனஸ் டி. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். t ஈக்குவல் டு when t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் வெலாசிட்டி v ஈக்குவல் டு என்ன? இதுதான் நம்மளோட கொஷின். ஓகேவா? ஸோ நம்ம இந்த டீக்கு பதிலாக அந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ல் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 போட போகிறேன். அதாவது v ஈக்குவல் டு 10 e பவர் மைனஸ் 2. ஓகே, v ஈக்குவல் டு இதை வந்து பவரை நான் பாசிட்டிவ் ஆக்கிறதுக்காக இதை 10 கடியில் எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். 10 பை இ பவர் 2. அதாவது போட்டை ஸ்டாப் பண்ண பிறகு அதனோட வெலாசிட்டி v ஈக்குவல் டு 10 பை இ ஸ்கொயர். ஓகே, பாருங்கள் கொஷின்னு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட் ஆஃப் ஸ்விட்சிங் ஆஃப் த என்ஜின். ஸோ velocity of the boat after 2 seconds of switching off, அதாவது that is v equal to 10 by e square.
மேபி நீங்கள் மீட்டர் பெர் செகண்ட் எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாமே மீட்டர் பெர் செகண்டில் கொடுத்துருக்கனால இது மீட்டர் பெர் செகண்டுன்னு எழுதிக்கலாம் வெலாசிட்டி. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.